வணக்கம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், காலிஃப்ளவர், ஸ்பைசஸ், பட்டை, சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ஸ்டூ பண்ணணும். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, இவ்வளவு தான் வேணும் இந்த வெஜிடபிள் ஸ்டூ பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் நான் போடுறேன். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது 3 போடுறேன். அடுத்ததான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த வெஜிடபிள் ஸ்டூ நல்ல வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால வெங்காயம் வதக்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பட்டாணி. இதோட முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடணும். நான் இந்த சின்ன குக்கரில் வச்சுருக்கேன். அதனால வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போகிறேன். ஒரு விசில் ஆயிடுத்து. இப்போ குக்கர் நான் திறக்க போகிறேன். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டு ரொம்ப இல்லை தண்ணி விட வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால் வர விட போறோம்னா அதனால கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால தண்ணி ரொம்ப விட வேண்டாம். சப்போஸ் இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா கான் மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி விட்டா கெட்டி ஆயிரும். நான் இப்போ இதில் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் விட்டாச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு இந்த கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணும் மேலாப்பில். ஸ்டூ ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ பவுலில் மாற்ற போகிறேன். வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ பாத்திரத்தில் மாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆப்பம், இடியாப்பம், எது வேணால் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஆப்பமும் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலாக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாட்டா, பை பாய்.